நாராயணீயம் விளக்க உரை 38வது தசகம். ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம். ஸ்லோகம் 1. ஸ்ரீ கிருஷ்ணன் அவதார காலம். ஆனந்த ஸ்வரூபியான ஓ குருவாயூரப்பா, தாங்கள் அவதாரம் செய்த பொழுது மழைக்காலம் ஆதலால் ஆகாசம் வர்ஷாகால மேகங்களால் மூடியிருந்தது. அது நீல நிறமான தங்கள் சரீர காந்திகளால் மூடியிருந்தது போல் பிரகாசித்ததாமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பன் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 2. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். எல்லா திக்குகளும் மழை ஜலத்தால் குளிர்ந்து இருந்தது. சாது ஜனங்கள் கோரிய பலன் கிடைத்ததால் பரவசர்களாகவும் இருக்கும்போது நடு இரவில் சந்திரோதய காலத்தில் 3 உலகத்தின் துக்கங்களையும் போக்குகிறவராக தாங்கள் பூமியில் திரு அவதாரம் செய்தீர்களாமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 3. ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்ய ரூபம். சிசுபாவத்தை அடைந்த தங்கள் சரீரத்தில் பிரகாசிக்கின்ற கிரீடம், கடகம், தோள்வளை, ஹாரம் இவைகளின் காந்தியை உடையதும், சங்கம், சக்கரம், பத்மம், கதை இவைகளும் விளங்கினவாமே. தங்கள் நீல திருமேனியில் இப்படி எல்லா தெய்வ சின்னங்களையும் பிரசவ அறையிலும் தரித்து விளங்கினீராமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பன் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனர். ஸ்லோகம் 4. திருமார்பில் லக்ஷ்மியுடன் விளங்கியது. ஓ வாசுதேவர், தங்கள் மார்பில் நிரந்தரமாக ஆனந்தமுடன் வசித்து வரும் ஸ்ரீ மகாலட்சுமியின் லஜ்ஜையோடு கூடிய கடைக்கண் பார்வையால் துஷ்டனான கம்சனால் அந்த பிரசவ அறையில் ஏற்பட்டுள்ள சோபையின்மையை அகற்றுபவர் போல ஓ குருவாயூரப்பா நீர் விளங்கினீராமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ பகவானும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 5. வசுதேவர் பகவானை பார்த்தல். ஞானிகளான முனிவர்களின் மனதிற்கும் எட்டாத காணற்கரிய தங்கள் திவ்ய ஸ்வரூபத்தை வசுதேவரானவர் தன் கண்களால் தரிசித்தாராமே. உடனே ஆனந்த கண்ணீர் பெருக, ரோமாஞ்சிதம் ஏற்பட, நெஞ்சம் தழுதழுக்க கனிவுடன் கூடினவராய் கண்களுக்கு மகரந்த ரசம் போல ஆனந்தகரமான தங்களை ஸ்தோத்திரம் செய்தாராமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பன் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 6. வசுதேவர் ஸ்தோத்திரம் செய்தல். ஹே தேவ, ஓ பரமபுருஷா, தாபத்ரயங்களாகிய கொடியை அறுப்பதில் மிக கூர்மையான ஆயுதம் போல விளங்குகின்ற கட்டாட்சத்துடன் கூடியவரே, உமது அம்சமான மாயையினால் சிருஷ்டி முதலிய லீலைகளை செய்கிறவரான ஈஷா, தாங்கள் அனுகிரகிக்க வேண்டும். கருணை பெருகும் கடைக்கண் பார்வையால் என் துக்கங்களை போக்க வேண்டும் என்றெல்லாம் சந்தோஷமடைந்த வசுதேவரால் நீண்ட நேரம் துதிக்கப்பட்டீராமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 7. ஸ்ரீ பகவான் மனுஷ ரூபத்தை தரித்தல். ஆனந்த பாஷ்பத்தால் நனைந்த கொடி போன்ற ஷரீரமுடையவளான தாயான தேவகி தங்களை ஸ்தோத்திரம் செய்ய, அவ்விருவருக்கும் முந்தைய 2 ஜென்மங்களை பற்றி சொல்லி கருணைக்கு இருப்பிடமான தாங்கள் தாயின் வார்த்தைக்கு இணங்க மனித குழந்தையின் உருவத்தை தரித்தீர்களாமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 8. வசுதேவர் பகவானை கையில் எடுத்தல். பிறகு வசுதேவரானவர் நந்தகோபர் மனையில் தங்களை விட்டுவிட்டு அவரது பெண் குழந்தையை கொண்டு வரும்படி தங்களால் ஏவப்பட, நந்தகோபர் பெண்ணுடன் தங்களை மாற்றும் பொருட்டு யோகிகளால் மனதில் தரிக்க வேண்டியவரும் தாமரை மலரில் விளங்கும் ஹம்ச குஞ்சு போல மனோகரமாயும் உள்ள தங்களை அந்த வசுதேவர் தமது கைகளில் எடுத்துக்கொண்டாராமே என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 9. நகரம் முழுவதும் மாயா நித்திரையில் ஆழ்தல். நந்தகோபர் வீட்டில் யோக நித்திரை, அதாவது பகவானின் மாயையானவள் யசோதையின் இடத்தில் தங்கள் உத்தரவினால் அவதரித்தாள். பட்டணத்து ஜனங்கள் அனைவரும் யோக மாயையினால் தூங்கும்படி செய்யப்பட்டார்கள். அச்சேதன பொருளும் உறுதியான தாழ் கொண்டு சேர்த்து பூட்டப்பட்டவைகளுமான கதவுகளோ தங்கள் பிரேரணையினால் தாமே திறந்து கொண்டனவாம். தங்கள் விஷயத்தில் இது என்ன ஆச்சரியம் என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பன் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்தனராம். ஸ்லோகம் 10. ஆதிசேஷன் கொடையாகி வருதல்.
மிகுந்த பாக்கியசாலியான வசுதேவர் தங்களை கோகுலம் எடுத்துச் சென்றார். அப்பொழுது ஆதிசேஷன் மழையை தன் படங்களால் தடுத்து கொண்டும் அந்த நள்ளிரவில் தன் மணிகளின் ஒளியினால் பாதையை தெளிவாக காட்டிக்கொண்டும் தங்களுடன் வந்தானாமே. ஓ ஈசனான குருவாயூரப்பா, இவ்விதம் பல பெருமைகள் வாய்ந்த தாங்கள் என்னுடைய ரோகங்களை போக்க வேண்டும் என நம்பூதிரி கேட்க, ஸ்ரீ அப்பனும் ஆம் என தலையை அசைத்து அங்கீகரித்து அப்படியே செய்கிறேன் எனவும் கூறினாராம். ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.